கொஞ்சம் நிறுத்துங்க, நான் இப்படியே போயிடுறேன். பரவாயில்ல, நான் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன். ஐயோ வேண்டாங்க, நானே போயிடுறேன். அப்போ அடுத்த வாரம் வரேன் சந்தைக்கு. மெதுவா மெதுவா பாத்து, மெதுவா புத்தகத்தெல்லாம் எடுத்துக்க. மெதுவா மெதுவா வரேன். ஒண்ணுமில்ல. ஆமா, நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம்? பள்ளிக்கூடத்துல நாடகம். என்ன நாடகம்? வண்டிக்கார வரதன். அதுல நான் தான் கதாநாயகி. கதாநாயகன் ஒரு வாழைக்காய் வியாபாரி, கதாநாயகி அவங்கிட்ட காய் வாங்குற ஒரு ஏழை பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் கொடுக்கணும் வாங்கணும் செய்துகிட்டு இருக்கும் போதே காதல் உண்டாயிடுது. வள்ளி, நீ நடந்ததை சொல்றியா நாடகத்தை சொல்றியா? நடந்ததாக்க நாடகமா எழுதுறாங்க. போதும், இனிமே இந்த மாதிரி நாடகம் எல்லாம் நீ ஆடாத. என்னக்கா? காதல் கீதல்ங்கிறத நாடகத்துக்காக கத்துக்கிறது கூட தப்பு. விஷத்தை விளையாட்டுக்கு சாப்பிட்டாலும் ஆளை கொன்னுடும். அது இருக்கட்டும், நாளைக்கு நாம வேற ஊருக்கு போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்கா? கால் போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே இஷ்டம் இல்லை. காலையில தான் நம்பிக்கை நட்சத்திரம் தெரியுதுன்னு சொன்னேன். இப்ப என்னவோ எனக்கு மனசு சரியில்லை. சரிக்கா, உன் மனசு கஷ்டம்னா உன் இஷ்டப்படியே போயிடலாம். இல்ல இல்ல, மீனாட்சி அன்னைக்கே கேட்டாளே, எனக்கு துரோகம் செஞ்சுட்டு போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்டாளே. அப்படின்னா எனக்கு மனசாட்சி இல்லையா? இருக்கு, எனக்கு மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சிக்கு 1000 நாக்குகள் இருக்குது. ஒவ்வொரு நாக்கும் என்ன குற்றவாளி 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 சொல்லுமே. ஐயோ, என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? அதுக்காக ஒரு நொண்டி பொண்ணை கட்டிட்டு வந்தா ஊர் பூரா சும்மா இருக்குமா? இருக்காது இருக்காது. என்ன சொல் என்ன சொல்? பாருடா, பெரிய பண்ணையா நினைச்சா ரதி மாதிரி பண்ண கொண்டுட்டு வர முடியும். போயும் போயும் ஒரு நொண்டிய கட்டிட்டு வந்துட்டாரேன்னு ஒரு சிரிப்பா சிரிக்காதே. சிரிக்கும் சிரிக்கும். வைத்தியக்கார, குடும்ப கௌரவத்துக்காகத்தான் நீ அந்த பெண்ணை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி சிரிக்கும் எப்படி சிரிக்கும்? அப்போ அப்போ நான் செய்த முடிவு நல்ல முடிவு. நல்ல முடிவு. நான் செய்தது தவறா? நான் செய்தது தவறா? இல்லை இல்லை, தவறில்லை தவறில்லை. அண்ணே அண்ணே. ஓ தம்பியா, வா உட்கார். என்ன தம்பி, எப்பவும் சீக்கிரமா வருவேன், இன்னைக்கு விளக்கு வச்ச பிறகு வர்றேன். வியாபாரம் எல்லாம் ஒரே மந்தமா இருந்தது. காவிரி விலையெல்லாம் இறங்கி போச்சு. நானும் காத்து காத்து சலிச்சு போய் கடைசியா ஒரு பொண்ணு வந்துச்சு. எல்லாத்தையும் மொத்தமா அவகிட்டே கொடுத்துட்டேன். பெண்ணா? பேரு என்ன? நான் கேட்கல, வியாபாரத்திலேயே கண்டா இருந்தேன். அவ அண்ணன் நடந்து வந்ததையும் நான் பார்க்கல. அவ காவிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு மாங்கோல துள்ளி ஓடினதையும் நான் பார்க்கல. ஓ, நடந்து வந்து ஓடுனாடா? பின்ன ஒண்டி நான் நினைச்சேன். அதுக்கு இல்ல தம்பி, பெண்கள்கிட்ட நீ கொஞ்சம் கராராவே நடந்துக்கணும். கரார் தான். அந்த பொண்ணு ஏழைன்னு சொன்ன உடனே இறக்கப்பட்டு விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தேன். அங்கதான் தம்பி வழுக்கலையே ஆரம்பமா. தர்மமா கேட்டா 4 காசு போட்டலாம்.
ஆனா அரை காசு கூட வியாபாரத்துல விட்டு கொடுக்க கூடாது. சரிண்ணா. ஆமா, அந்த சந்தைக்கு வெளியே இருக்கிற தோப்பு கிட்ட எப்பவும் வண்டியை நிறுத்துவியா? யாரும் சொல்லல. அந்த இடத்துக்கு வந்த உடனே மாடு 2 சக்கு நின்னு போச்சு. அடிச்சு ஓட்டி பார்த்த நகரவே இல்ல. அதான் கேட்டேன். அதுவா, வண்டிகள்லாம் வர வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் நிறுத்துவேன், அவ்வளவுதான். அப்படியா? அந்த ஏரிக்கிற பக்கத்துல 2 பாதை பிரியுது. அந்த இடத்துலயும் ஒரு ஆள் இறங்கி ஏற நேரம் நிக்குதே, அது அதுவா, நான் சந்தையில இருந்து வரும்போது யாராவது என் கூட வருவாங்க, அவங்க அங்கே இறக்கி விட்டுட்டு வருவேன். அப்படியா? அண்ணே, நானும் உன் பழக்கத்தை மாத்தவே இல்லை. அது இஷ்டத்துக்கு விட்டேன். தம்பி, நான் சொன்னதை மறந்துடாத. தம்பி, உங்க அண்ணன் நான் என்னுடைய வருங்கால மனைவி ருக்குவுக்கு வணக்கம் சொல்ல பாக்கலாம். என்ன சொல்லு பாரு, வணக்கம் சொல்றேன். பாரு, நல்ல பேசுறா. இன்னும் மணி இப்படி இரு, அங்கிருந்து வருது பாரு. இப்போ அடிக்கிறாங்களே மாமா, சின்ன மாமா, பெரிய மாமா, இத்தனை நாளா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருந்த நாய். நீ ஒரு நாயா இருந்தாலும் ஒரு பட்டாளத்துக்கு தாமா எங்களோட போராடி எங்களை தோல்வி அடைய செய்துட்ட. அவங்க 2 பேர் வாழ்வையும் பாழாக்க திட்டம் போட்டோம், அதையும் நீ கெடுத்துட்ட. இன்னைக்கு நீ பாம்பு வாயில அகப்பட்ட தவளை மாதிரி எங்கிட்ட மாட்டிக்கிட்ட. இனி நீயும் தப்ப முடியாது, அந்த பயல்களும் தப்ப முடியாது. கொண்டு வாங்கடா. தம்பி, வாங்குறப்ப இது முரட்டுத்தனமா இருந்தாலும் இப்ப ரொம்ப சாதுவா போயிடுச்சு. என்னடா? என்ன தம்பி? தம்பி, எப்படி வா? நீ முன்னாடி ஓட. டேய், துண்டா வெட்டி எங்கடா? வெட்டி வெட்டி 1 துண்டு 2.
ஐயோ, தம்பிக்கு ரொம்ப நல்லா அடிபட்டு போயிடுச்சே. அதான் உங்ககிட்ட வருது. பரவாயில்ல, இத்தனை நாள் தம்பி நம்மளை காப்பாத்து, இன்னைக்கு தம்பியை நாம காப்பாத்திட்டோம். ஆமா, இப்போ நம்மளும் நன்றி உள்ள பிராணி தானே. ஆனா உன்னை இன்னைக்கு சண்டையில எனக்கா ரொம்ப சிரமிக்கணும். ஆமா மாப்பிள, இந்த சண்டையில வெற்றிக்கு நீதான் காரணம். ஏன்னா நாங்க சண்டை போடும் போது இடையில வந்து என்ன தொந்தரவு பண்ணாம இருந்து பாருங்க, அதான் வெற்றிக்கு முதல் காரணம். சின்னமாமா பாத்தியா என்ன பெரியமாமா மாப்பிள, சொல்லுங்க. நீதான் வீரன், பேசாம இரு. நல்லா அடிபட்டு இருக்கேன். டாக்டர் கொண்டு போ. ஆமா, நமக்கெல்லாம் பாப்பாரு, அதே டாக்டர் கிட்ட கூட்டி போவோம். வா மாப்பிள.